ஒரு பண்டிகைக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுலயும் பார்ஷாலிட்டி பாக்குறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அண்ணன் அப்படின்னு ஆரம்பிச்சு கூட்டணிக்கு எல்லாரையும் மேடையில ஏத்தி மேடை சரிஞ்சு விழுங்கும் அப்படிங்கிற வரைக்கும் திமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க பாஜக தமிழிசை. ஒரு மகிழ்ச்சியான தருணம். எல்லோரும் வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். ஆக நாம மெட்ராஸ் ஸ்டேட்னு எல்லாரும் ஒன்றாக இருந்ததுதான் திராவிடம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் என்ற வார்த்தை மறைக்கப்பட்டு திராவிடத்தை கொண்டு வந்ததே திமுக. தமிழுக்கு இழைக்கும் அநீதி என்று நான் சொல்வேன். அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு யுகாதி வாழ்த்து தெரிவிக்கிறதுல கூட பிரிவினை ஏற்படுத்துகிறார் என்பது மிக மிக வேதனையான ஒன்று. வட இந்தியாவும் சார்ந்தவர்களும் நமக்கு யுகாதி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா அந்த வாழ்த்து தெரிவிக்கிறதுல கூட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஹிந்தியை பற்றி சொல்லி, ஆக இது தமிழனின் பண்பாடு கிடையாது. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தமிழின் அடையாளத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். உண்மையான மதச்சார்பற்றவர்கள் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். அதனால இன்று எல்லாவற்றிலுமே குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் என்பதும் முதலமைச்சர் சொல்றார். 2 மேடை, ஒன்னு திராவிட மேடை, ஒன்று டெல்லி மேடை, எதில் ஏறுகிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்க டெல்லியில மேடையில இதே பாஜக கூட நீங்க டெல்லி மேடையில ஏறினவங்க தான். ஆக 2 மேடையும் நம் தமிழ்நாட்டுக்கு வேணும். நம்ம தமிழ்நாட்டு மேடையில ஏறி மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டும். ஆனா மறுபடியும் மொழியா இருந்தாலும் சரி, மேடையா இருந்தாலும் சரி, மாநிலமா இருந்தாலும் சரி, பிரித்து நீங்க வைக்கிற மேடை இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கை ஏத்தி உங்க மேடை சரிஞ்சிரும் போல இருக்கு. இந்திய கூட்டணி என்ற மேடை சரிஞ்சிரும் போல இருக்கு. ஆனா நாங்க மிதமாக சரியான கூட்டணி அமைத்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அளவிற்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். உங்களோட ஷீட் ஷேரிங்கை பிஜேபியை காட்டி தான் வாங்குறீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் நிலைமை இருக்கு அப்படின்னு டிஎம்கே கூட கூட்டணி வச்ச கட்சிகளையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. 6 தொகுதி வாங்கின கம்யூனிஸ்ட் 5 தொகுதி அழுத்தம் கொடுத்து 5 தொகுதி வாங்க வச்சிருவாங்க. 6 தொகுதி வாங்கின மதிமுக 5 தொகுதி கொடுத்து அழுத்தம். ஆனா அழுத்தமே இல்லையா, எந்த குழப்பமும் இல்லையா. ஏன்னா பிஜேபி என்ற பூச்சாண்டியை காமித்து நீங்க அடிமைத்தனமாக இடங்களை குறைத்து வாங்கிவிட்டு அதுல நாங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்ட்டு இதெல்லாம் பிஜேபிக்காக இடத்துங்களை குறைச்சிக்கிறாங்களாம். ஆக அடிமை கூட்டணி இல்ல, உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அடிமை கூட்டணினா இந்தி கூட்டணி தான்.